நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. 63 நாயன்மார்களின் வரலாற்றினை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இடையில் இறையருள் சற்று நழுவியதால் பதிவுகளை பதிவிடாமல் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நாயன்மார்கள் வாழ்க்கை நமக்கு உளவார பணியையும் குங்குளியம் இடுவதையும் கொள்கை மாறாமையும் என்று பலவிதமான சாதாரண வாழ்க்கை நெறியை கடந்த நிலையை போதித்தாலும் நிறைய அடியார்கள் நம்மை போன்ற ஒரு சாதாரணமாக வாழ்க்கையில் வாழ்ந்து எளிய முறையிலே வாழ்ந்து இறைவனை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவ்வழியிலே இன்று நாம் காணப்போவது சிறப்புலி நாயனார் வரலாறு. திருஞான சம்பந்த பெருமான் பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்று திரு ஆக்கூர். ஆக்கூர் முக்கூட்டு என்று இன்று சொல்வார்கள். திருக்கடையூர் செல்லும் வழியிலே இருக்கிறது. அங்கே வேதியர் மரபில் வேதம் ஓதக்கூடிய அறவழி அந்தனர், அறவழி வாழக்கூடிய அந்த ஒரு வேதியர் மரபிலே பிறந்து வாழ்ந்து வருபவர் சிறப்புலி. அவர் தன்னிடம் வறுமையால் பொருள் வேண்டி வருபவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் கொடுத்து உதவும் தன்மையுடையவராக வாழ்ந்து வருகிறார். அவர் நமச்சிவாய என்ற 5 எழுத்தை ஓதியும் நம்பெருமானுடைய பாதம் சேர விருப்பம் கொண்டு சிவவேள்வி செய்தும் மனமொழி மெய்களால் மெய்த்தொண்டு செய்யக்கூடிய அன்பர்களை காண நேர்ந்தால் அவர்களை வணங்கி அவர்களோடு இனிமையான வார்த்தைகளை கூறி அளவலாவி வயிறார உணவு கொடுத்து தன்னிடமிருந்த செல்வத்தை அவர்களுக்கு மலை போல வழங்கி பலகாலம் வாழ்ந்து திருவடியில் சேர்கிறார். சிறப்புலி நாயனார் வரலாறு இங்கே நமக்கு பயிற்றுவிக்கும் ஒரு பெரிய ஞானம் என்னவெனில், நாம் பெரும் செல்வம் பெற்றவராகவும் இறையிடத்து நாட்டம் உள்ளவர்களாக இருந்தாலும் நாம் நம்மிடம் பசியோடு வருகின்ற வறுமையால் வாடி வாழ்க்கையிலே துன்பப்படுகின்ற மெய்த்தொண்டர்களை தேடி அவர்களுக்கு உதவி வாழ வேண்டும் என்ற நீதியை போதிக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே எங்கள் ஊருக்கு அருகிலே சௌரியூர் என்று ஒரு ஊர், அங்கே குயவன் குழி என்று ஒரு இடம், அங்கே ஆதிநாகலிங்கேஸ்வர ஆலயம் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. சிறு கோயில்தான். அங்கே நால்வர் சிலை வைப்பதற்காக ஒரு அன்னையார், ஒரு பெண் தேங்காய் உரிப்பவர். அவர் தொழில் தேங்காய் மட்டை உரித்தல். ஒரு தேங்காய் மட்டை உரிச்சா 1 ரூபாய் தருவாங்க. அதிலே ஞானசம்பந்த பெருமான் திருமேனி செய்வதற்காக அந்த அம்மையார் ஒரு 7000 ரூபாய் கொடையாக தருகிறார். தன் உழைப்பினால் யாரிடத்தும் போய் பிச்சை எடுக்கவில்லை. நான் சிவாலய திருப்பணி செய்கிறேன், சாமிக்கு சிலை செய்ய வேண்டும் என்று பிச்சை எடுக்கவில்லை. இறைவன் பெயரால் பிச்சை எடுத்தலும் இறை திருமேனி உருவாக்குவதற்கு கண்டவரிடம் காசு கேட்பதும் பிச்சை எடுப்பதற்கு சமம். பிச்சைக்காரனும் அம்மா சாமி என்பான், இவனும் ஐயா சாமி, சாமிக்கு திருப்பணி செய்கிறோம் அப்படி. ஆனால் அந்த அம்மையார் தன் உடல் உழைப்பினால் அப்படியே நானும் ஒரு 10 தேங்காய் உரித்து பார்த்தேன். கை காஞ்சி போயிடுச்சு, அவ்வளோ வலி. அந்த அம்மா மிக ஒல்லியாக பாவமாக இருப்பாங்க. அவங்க 7000 தேங்காய் உரித்து கொடுத்தது அங்கே ஒரு ஆலயத்திலே, ஆதிநாகலேஸ்வரர் ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்ய போகிறார்கள். அந்த திருமேனியை பிரதிஷ்டை செய்வதற்கு கூட பவானி என்ற ஊரில் இருக்கின்ற இறைவனுக்காக மிகப்பெரிய தொண்டு செய்வதாக, ஆலயம் சமைப்பதாக பறைசாற்றிக் கொள்ளும் ஒரு அமைப்பிடம் சென்று கும்பாபிஷேகம் தமிழால் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் ஒரு 20,000 25,000 என்று கடைசியில் 50,000 வரை பேசுகிறார்கள்.
நான் அதை கேட்டதற்கு, ஆம், நீ வந்து வசூல் செய்து கொண்டு என்று அங்கிருக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பொய்கண்டான் என்ற பெயருடைய ஒருவர் என்னிடத்தில் ரவுடியை போல பேசுகிறார். அந்த அம்மையார் இவ்வளவு துன்பப்பட்டு செய்தார், இதற்கு கூட பணம் கேட்கிறீர்களா என்று. ஆக நீங்கள் அரண் பணி செய்வதிலே 1000 பேர்கிட்ட பிச்சை எடுத்தாலும் பணத்தை சேர்த்தாலும் அது சிவபுண்ணியம் ஆகாது. எதற்காக இங்கே இந்த கருத்தை வெளியிடுகிறேன் என்றால், பெரும் செல்வமிக்க அறக்கட்டளை நடத்துபவர்கள் கூட, உலகம் முழுக்க பணம் வசூலிப்பவர்கள் கூட ஒரு சிவாலய கும்பாபிஷேகம் செய்வதற்கு, இறைவனை எழுந்தருளச் செய்வதற்கு பேரம் பேசி L1 L2 அதாவது லோ கொட்டேஷன் கொடுத்து வேலை எடுத்து, அல்லது அங்கே திருத்தொண்டீஸ்வரர் வாரத்திற்கு கூட்டம்னு ஒன்று வேம்பனேரிங்கிற ஒரு முருகப்பெருமானுக்கும் விநாயகருக்கும் நாங்கள் வேள்வி செய்த பொழுது அவர்கள் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் என்றார்கள். நாங்களும் மகிழ்ந்து போய் பரவாயில்லை மெய்த்தொண்டர்கள் என்று நினைத்து செய்யும் பொழுது அங்கே என்ன நடந்தது என்றால், கும்பாபிஷேக வசூலை பார்த்துட்டு அந்த தலைவர் என்னிடம் கூறினார், இவ்வளோ வசூலாக இருக்கே, ஒரு 20,000 கொடுத்தா என்ன குறைஞ்சி போயிடுதுன்னார். 10,000 ரூபாய் கொடுத்தோம், ஆனால் 10ல் தான் வசூலாக அதில் கொடுங்கங்கிறார். ஆக இங்கு நாயன்மார்கள் வரலாறை பேசுவதோ படிப்பதோ பெரிய செய்தி கிடையாது. நம்மிடம் பெரும் பொருள் இருக்கும் பொழுது, அது நீ உழைத்து வாங்கினாலும் சரி, இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்து அறக்கட்டளை வைத்து அதனால் வசூலித்ததாக இருந்தாலும் சரி, உண்மையான வறுமையில் உள்ள அடியார்கள் பணி செய்யும் இடங்களில் அவருடைய பசியை போக்க வேண்டாம். அவர்கள் ஒரு சைவம் தலைக்க ஒரு 4 திருமேனி பிரதிஷ்டை செய்யும் பொழுதோ, ஒரு பாழடைந்த ஆலயத்தை புதுப்பிக்கும் பொழுதோ பொருள் பெறாமல் செய்கிறீர்களோ இல்லையோ, நம்முள்ள பொருளை பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற பண்பு கூட விதைக்கப்படவில்லை நமது சமுதாயத்தில். சிறப்புலி நாயனார் வரலாறு இங்கிருந்து சிங்கப்பூர் கட்டி பேசுகிறோம், வாழ்கிறோமா என்பது கேள்வி. ஆக இந்த வரலாறை கேட்டவர்கள், உங்களிடத்து பணம் இருக்குமானால் உங்களுக்கு அருகிலே வறுமையிலே நோயால் வாடக்கூடிய ஏழை அடியார்கள் இருக்கக்கூடும், மெய்த்தொண்டர்கள் இருக்கக்கூடும். அவர்களுக்கு இயன்ற உதவி செய்து, அதற்கு பிறகு அங்கே என்ன செய்கிறார், வறுமையால் பொருள் வேண்டி வருபவர்களுக்கு இல்லையெனாது கொடுத்து உதவி, அதற்கு பிறகு திரு 5 எழுத்தை நமசிவாய மந்திரத்தை ஓதி சிவவேள்வி செய்து அந்த மெய்யடியார்களை கண்டால், ஏன்னா இங்கே என்ன மெய்யடியார்கள் என்றால், அந்த திருமுறையில் நிறைய இடத்துல வரும், பொய்யடியார்களில் வரும், பொய் குருவில் வரும், திருமந்திரத்தில் திருவாசகத்தில் வரும், பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யைன்னு வரும். பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் என்பார்கள். புறப்பொருளை ஒரு பெண்ணை வர்ணித்து பொண்ணுக்காக அரசனை புகழ்ந்து பாடுபவர்கள் எல்லாம் பொய்யடியார்கள். மெய்ப்பொருளாகிய இறைவனை பாடுபவர்கள் மெய்யடியார்கள். நீங்கள் பொன் பொருளுக்காகவோ புகழுக்காகவோ உங்களை கடவுளாக பலரும் வணங்க வேண்டும் என்பதற்காகவோ திருமுறை படித்தால் நீங்கள் எல்லாம் பொய் அடியாறு, அந்த பொய் அடிமையுள்ள புலவர்கள், பொய்யடிமையில்லாத புலவர் என்று தமிழ் கற்றதனால் புலவராகிறீர். பணம் பெறும்பொழுது பொய்யடியாராகிவிடும். அதனால் தான் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாம் என்று வரும். ஆக என் அன்பின் உறவுகளே, வரலாறு சிந்திப்பது பெரிதல்ல. நான் பேசக்கூடிய பதிவுகளிலே சிலரை சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. ஏனெனில் அவர்களே இன்று பெரும்பாலானவர்களுக்கு வழிகாட்டியாக பலர் நினைத்து கொண்டிருக்கிறார். அது அல்ல வழி, இதுவே வழி. நாயனாரை போல நம் கையிலே பணம் இருக்குமானால், வறுமையிலே பொருள் வேண்டி யார் வந்தாலும் சரி, சிவனடியார்கள் என்று பெரிய புராணம் பேசவில்லை, தன்னிடம் வறுமையால் பொருள் வேண்டி வருபவர்களுக்கு இல்லை என்று கூறாது கொடுத்து உதவும் தன்மையுடையவராக சிறப்புலி நாயனார் வாழ்ந்து வந்தார் என்றே பதிவு வருகிறது. அதே சமயத்திலே கொடுத்து உதவிய அந்த மனநிலையில் இருந்து கொண்டு இறைவன் எவ்வாறு எல்லா உயிர்களுக்கும் சிவனடியார் அடியார் அல்லாதவனுக்கு தீக்காக்காரை அதையும் பார்க்காத பணம் பொருள் எல்லாம் கொடுக்குறாரு. அதுபோல கொடுத்து வாழ்ந்து நீங்கள் நமசிவாய சிவாய நம்ம ஏதோ ஒரு 5 எழுத்தை ஓதி இறைவனை அடைய நினைத்தால் அடைய முடியும். இல்லையனால் திருவடி என்பது கற்பனையில் கிடைக்கலாமே தவிர அடுத்த பிறவியில் மீண்டும் முயற்சிக்க வேண்டிய அவலம் ஏற்படும். எனவே என் அன்பின் உறவுகளே, சிறப்புலி நாயனாரைப் போல நாம் வாழ வேண்டும். ஏன் அங்கே வேதியர் மரபு என்பதை சேக்கிழார் சுட்டி காட்டினார் என்றால்,
அந்தனர் என்பர் அறவோர் என்பது தமிழ் வாக்கு. அறவழி வாழ்பவர்கள், உயர்ந்த குணங்களில் இருப்பவர்கள் அந்தணர்கள் எனப்படுவார்கள். இந்த தீக்காக்காரங்களோ திராவிட முன்னேற்றத்திற்கு கழக மற்ற கட்சிக்காரர்களோ கூறுவது போல வந்தேரிகள் கிடையாது. திருவள்ளுவம் பேசும் அந்தணர் என்பவர் அறவோர். யார் அறவழி வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்தணர்கள். அப்படி உயர்ந்த குணங்களில் ஈந்துவக்கும் இன்பம் பெற்று யார் வாழ்கிறார்களோ அவர்களே இறைவனுடைய திருவடி அடைவார்கள் என்பதை இந்த சிறப்புலி நாயனார் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அவ்வழியிலே வாழ்ந்து நாமும் நம்மால் இயன்றதை இல்லாதவருக்கு உதவி இறையருள் பெறுவோம் என்று கூறி பதிவை நிறைவு செய்கிறோம். ஏனெனில் என்னுடைய பதிவு பிறரை தூற்றுவதற்காகவோ பிறரை விமர்சிப்பதற்காகவோ அல்ல. நீங்கள் பெரிய புராணம் படித்தால், பெரிய புராண வழி வாழவில்லை என்றால் அது பெரிய புராணத்திற்கு இழுக்கு. உயர்ந்த திருத்தொண்ட புராணத்திற்கு இழுக்கு தேடும் என்றும் எவன் வாழ்ந்தாலும் அவன் நம் எதிரி. அவனால் பெரிய புராணமோ சைவமோ வாழ்வது கிடையாது. அவன் வாழ்கிறான், ஆனால் சைவம் வாழ்க்க வைக்கப்படவில்லை என்பதை தெரிவித்து அமைகிறோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.